Hi friends, welcome to channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்டான பிரெட் டோஸ்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிரெட்டு தான். 4 பீஸ் பட்டர், இது வந்து 40 கிராம் இருக்கும். நாலு ஸ்பூன் ப்ரௌன் சுகர். இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணோம், அதான் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டரை மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம உருக்கி வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரை நம்ம அந்த பாத்திரத்தில் உள்ள சேர்த்துடலாம். நம்ம பட்டர் சேர்த்தாச்சுல, நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர் சேர்த்துடலாம். ப்ரௌன் சுகரையும் உள்ள சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் போல் இது நல்லா கலந்து விட போகிறோம். பட்டரும் ப்ரௌன் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி மாறி வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் போல் இருக்குது. இந்தளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு. இது நல்லா கலந்து விடலாம். இது அப்படியே பேஸ்ட் மாதிரி மாறி வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு சூப்பர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை நம்ம பிரெட் மேலே அப்ளை பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரௌன் சுகர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒன் சைடு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை டோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம டோஸ்ட் பண்ணும்போது இன்னொரு சைடு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஒன் சைடு திருப்பி போடலாம். ஒன் சைடு எந்த அளவுக்கு சூப்பராக டோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அந்த சைடு நல்லா டோஸ்டாகி வரட்டும். நமக்கு 2 சைடுமே சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியிருக்க ப்ரெட்டையும் தவாவில் வச்சாச்சு. இதையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ப்ரெட்டையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரௌன் சுகர் டோஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்தி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.